வணக்கம். சிவகங்கை மாநகரை ஒட்டி சூரக்குளம்ன்ற ஊரில் மாமன்னர் மருதுபாண்டியர்களுக்கு சிலை அமைக்க போகும்போது அரசாங்கத்தினுடைய செலவில் பண்ணுறாங்கன்னும் போது அதில் மக்களினுடைய எதிர்பார்ப்பு எப்படின்னா, அது வந்து 225 வருஷம் எதிர்பார்ப்பு. ஒரு ஒரு 25 வருஷமாக போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஆண்ட மன்னர்கள்னு. வெள்ளைக்காரனோட ரெக்கார்ட்லேருந்து எல்லாத்துலேயும் ரூலர் ஆஃப் சிவகங்கைன்றது வந்து மருதுபாண்டியர்களை தான் சொல்கிறாங்க. ராணிக்கு அப்புறம் ஒன்று, வேலுநாச்சியாருக்கு அப்புறம். அதில் வந்து ப்ராப்பராக மாமன்னர்கள் மென்ஷன் பண்ணலை. அதில் வந்து அவங்களுக்கு உண்டான இது மணிமண்டபம்ன்றது பெருசாக கட்டலை, சின்ன லெவலில் பண்ணியிருக்காங்கன்றது அப்படியே நிறைய குறைபாடுகள். அதுக்கு போராட்டம் பண்ணணுன்றாங்க நலன் விரும்பிகள் எல்லாருமே, சமுதாய ஆர்வலர்கள், வேறு வேறு கட்சியில் இருந்தாலும் கூட. இதில் உள்ள ட்ராபேக் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய மருதுபாண்டியரையும் சின்ன மருதுபாண்டியரையும் வெள்ளைக்கார அக்னி வந்து செக்யூர் பண்ணி திருப்பத்தூருக்கு கூப்பிட்டு வந்து தூக்கு போடணும் அப்படின்னு நம்ம காலெல்லாம் விலங்கு போட்டு ஒருத்தரை கூண்டுக்குள்ளேயே ஒருத்தரை நடந்தே கூப்பிட்டு வர்றாங்க மன்னராக இருந்தவங்கள. அது அவங்க உடம்பு அந்த டைமில் அவ்வளோ தூரத்துக்கு நடந்து போகிறதுக்கு தாங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா காளையார்கள் காட்டில் பிடிச்சி தான் கொண்டு வர்றாங்க, அங்கே திருப்பத்தூர் கொண்டு வர்றாங்க. அதில் இப்போ அக்னிவனுடைய ஃபஸ்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு மாதிரி பிடிபட்டுறாங்க. இங்கே வாய, எங்கள் கூட நீ நல்ல ரிலேஷன்ஷிப்பில் மிகப்பெரிய ஆளுமையாக இருந்த நீங்கள் வந்து எங்கள் கூட சேர்ந்து இருக்க இல்லாமல் நீ வெறும் சிவகங்கைக்கு கேட்டால் பரவாயில்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் கேட்குற. ஜம்புத்தீவுன்றது இன்றைக்கி இருக்கிற இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான்லாம் சேர்ந்ததே ஜம்புத்தீவு, இலங்கையெல்லாம் சேர்ந்தது. இது எல்லாத்துக்குமே சுதந்திரம் கேட்குற ஆகாவரி வேலையாக பார்க்குறீங்க இல்லையா அப்படின்னா, இல்லைல்ல அவங்க இப்போ வந்து அந்த கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, இது என்னுடைய நாடு, என்னுடைய மண், என்னுடைய மக்கள், எங்களுடைய வளம், எங்களுடைய உழைப்பு அப்படின்னு பேச போகும்போது அவன் இன்னும் ரெஸ்ட்லெஸ் ஆகிறேன். அதெல்லாம் இருக்கட்டும், சரி நீ வந்து இங்கே உனக்கு பக்கத்தில் இருக்க ராமநாதபுரத்துக்கு சேர்த்து தானே இதுக்கு சுதந்திரம் கேட்ட. இந்த இப்போ இருக்கிற இந்த திருப்பத்தூர் மண்ணு உன்னோட மண்ணு தானே, உன்னை தூக்கில் போடுறதுக்கு இப்போ ஒருத்தன் மரம் கேட்குறேன், நீ தான் இந்த மக்களுக்கெல்லாம் சுதந்திரம்னு கேட்குற. உனக்கு எதிர்த்தாப்பில் இருந்தா இருக்காங்க பாரு புதுக்கோட்டை, இந்த மக்களுக்கு சேர்த்து தானே நீ கேட்குற சுதந்திரம். இந்தியானா எல்லாத்துக்கும், ஜம்புத்தீவுனா எல்லாத்துக்கும் சேர்த்து தானே சுதந்திரம் கேட்குறாங்க. ஆமாண்ணாங்க. இப்போ நீ ஒரு நிமிஷம் ஒன்றும் இல்லை, இவங்கக்கிட்ட அவங்கள உன் சார்பாக வாதாடுறதுக்கு யாராவது இருக்காங்களான்னா, இவர் இந்த ராமநாதபுரத்துலேருந்து யாருமே கேட்கலன்றாங்க, புதுக்கோட்டையிலேருந்து யாருமே கேட்கலன்றாங்க. சேம் சிவகங்கையிலேருந்துமே, ஏன்னா கௌரி உடையனத்தவருக்கு ஆட்சியை கொடுத்துட்றாங்க இவங்களை பிடிக்கிறதுக்கு முன்னாடி. அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் நீ என்னதுக்கு இந்த வேலை பார்க்குற அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையில் அதை இன்றைக்கி நம்ம சமூகம் இருக்குது. இந்த சமூகம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்ணன் புல்லட் சுரேசன் கூட நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறேன், ஆதிங்க வா, அரசாங்கத்தில் போய் நீ எனக்கு அந்த மரியாதை பண்ணலை, இந்த மரியாதை பண்ணலை அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் அது நம்ம பிச்சை எடுக்கிறதுக்கு சமானமாக தான் இருக்கும். நெருக்கி பார்த்தேன்னு சொன்னால் அது பிச்சை எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு மன்னருக்கு இவங்களுக்கு வந்து ஒன்று வரலாற்று பிரகாரம் பண்ணணும், அல்லது ஆவண பிரகாரம் பண்ணணும். அதர்வைஸ் வரலாற்று ஆய்வாளர்கள்ட்ட கூப்பிட்டு கேட்டு பண்ணணும். இது எதுவுமே நடக்காமல் ஏனோ தானான்னு ஒரு விஷயம் வேறு வழி இல்லை பண்ண. ஏன்னா இதை கேட்டு போகிற ஆட்கள் சின்ன ஆட்கள், ரொம்ப சின்ன ஆட்கள். அப்படின்னும்போது அதுக்கு இப்போ ஒரு இடையர் சமூகம், அதை கோனார் சமூகத்துக்கு ஒரு ரிக்வஸ்ட் இருக்குது அரசாங்கத்தில் இருந்துச்சுன்னா, அவர் அமைச்சர் ராஜகண்ணப்பனும் அமைச்சர் பெரிய கருப்பனும் இம்மிடியேட்டாக அவங்கள கூப்பிட்டு போயிடுறாங்க. நாயுடு சமூகத்துக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்குதுன்னு சொன்னால், ஏதோ ஒரு கிளைம் இருக்குதுன்னு சொன்னால் ஏவேவல், சேகர் பாபு இவங்கெல்லாம் கூப்பிட்டு போயிடுறாங்க. ரெட்டியார் சமூகத்துக்கு ஒன்றுனா கே சார், KN நேரு கூப்பிட்டு போயிடுறாங்க. பட் அகமுடையர் சமுதாயத்துக்கு அரசாங்கத்திட்ட இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் இல்லை, இப்போ இருக்க அரசாங்கத்துலேயும் யார் கூப்பிட்டு போகிறதுன்ற முதல்ல ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்படின்னு போகும்போது அரசாங்கத்திட்ட போய் வேணா ஒரு அமைச்சர் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு சாதாரண ஆளுங்க போய் கிளைம் பண்ணுறதுக்கும் வித்தியாசம். அரசாங்கத்தினுடைய கம்பேர் பண்ண போகும்போது நம்மளாம் ரொம்ப சின்ன ஆட்கள். அமைப்பு நாட்டத்தில் நாங்களே சின்ன ஆட்கள்னா, சாமானியன் எவ்வளோ சின்னதாக இருப்பான். இவங்க வந்து வருஷம் பூரா அதாவது அதிகாரம் இல்லாத போராட்டம்ன்றது வெற்று கோஷம்ன்ற மாதிரியான ஒரு மனநிலை எனக்கே லேட்டாக தான் தெரிஞ்சிச்சு. அதனால தான் இதில் வந்து இங்கே வா, நம்ம அதிகாரத்தில் இருந்துக்கிட்டு ஒரு விஷயம் சொன்னோம்னு சொன்னால் அது ரொம்ப பெருசாக எடுபடும். அகமுடையர் சமுதாயம் சார்ந்த ஒருத்தரோ அல்லது இப்போ இன்றைக்கி 22 பேர் வந்து அகமுடையர்களில்
நார்த்தில் எம்எல்ஏஸ் இருக்காங்க, டெல்டா கொங்கு எல்லாம் சேர்த்தனா 30 பேர் இருக்காங்க. 30 பேரில் நிஜமாக யாருக்குமே வரது வேண்டியது யாருன்றதே தெரியலை. யார் அவங்கன்றாங்க. அந்த மனநிலையில் இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ போய் கொண்டு போய் சேர்க்கு மருது சேனை வந்ததுக்கு அப்புறம் தான் கொண்டு போய் சேர்த்து அடுத்த லெவலுக்கு தானே இருக்குது. அதில் வந்து உரிமையாக கேட்டு வாங்குறதுக்கு உண்டான மாதிரியான ஆட்கள் இல்லை. அதுக்கு தென் மாவட்டத்திலிருந்து அகமுடையர் சமுதாயத்தின் மேலே அக்கறை உள்ள கட்சியில் உள்ள எம்எல்ஏஸ் உருவாகணும். அது மாதிரி சமுதாயத்திலேருந்து கட்சியில் உள்ள எம்எல்ஏவே ஒரு மாதிரி முழுங்கி பேசுனாங்கன்னா அதை பக்காவாக சட்டசபையிலே எங்கேயோ ஒரு இடத்துல பேசுகிறதுக்கு ஒருத்தர் சமுதாய ரீதியாக உருவானா மட்டும்தான் இவை அனைத்திற்குமே எதுவும் ஒரு விடிவு காலம் கிடைக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம ரொம்ப பிச்சை எடுத்துக்கிட்டே தெரிகிற மாதிரி கணக்கில் தான் இருக்கும். அண்ணன் புல்லட் சுரேசன் என்கிட்ட பேச போகும்போது என்ன சொன்னாங்க, ஒரு மாவட்டத்துக்கு நம்மளோட சமுதாயத்தில் உள்ளவங்க ஒரு 10 கோடீஸ்வரர் இருக்க மாட்டானான்னு இருப்பாங்க. அவங்க 10 பேர்கிட்டையும் ஆளுக்கு 1 கோடி ரூபா வாங்கினா போதும். ஆளுக்கு 1 கோடி ரூபா வாங்கினா 10 கோடி ரூபா ஆயிடுச்சு. ஆளுக்கு 10 லட்ச ரூபா வாங்கினா 1 கோடி ரூபா ஆச்சு. ஒரு பிரம்மாண்டமான ஒரு நம்மளாக செலவைக்கலாம். இதில் எந்த அரசாங்கத்தில் எவன்ட்டையும் பெர்மிஷன் கேட்க தேவையில்லை. இதை செய்கிறதுக்கு உண்டான முயற்சியை நம்ம எடுப்போம். அதே மற்றதெல்லாம் வேணாம் அதேன்ட்டார். எதுக்காக சொன்னாங்கன்னா, ஐயா அவர் ஏசிஎஸ் ஐயா வந்து வஉ சிதம்பரம் பிள்ளைக்கு வந்து 140 அடி உயர செலவைக்கிறாரு, நமக்கு ஏன் செய்யலைன்னு போகும்போது அதை இனிமேல் செய்வாங்க. செய்கிறதுக்கு இனிமேல் சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஒன்று அவர் அதை விட இம்பானு பிள்ளைமார் முதலியார் அசோசியேஷனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கவர். இப்போ முக்குளத்தூர் அரசியலில் இருக்கவங்களை எப்படி நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதோ அது மாதிரி வந்து முதலியார் அரசியலில் உள்ளக்கூடிய ஆட்களை நம்மளால் ஒன்றும் சொல்ல முடியாது. தனிப்பேரின அரசியல் பேசக்கூடிய ஆட்கள் ரொம்ப கம்மி. அவங்களையுமே எப்படின்னா, ஒன்று யாராவது ஒருத்தங்கிட்ட எதிரிகிட்ட அவனுக்கு ஒரு எதிரியை உருவாக்கி அவங்ககிட்ட அவனை மாட்டி விட்டுருவாங்க, செத்து போயிடுவாங்க. அல்லது உப்புமாவாக இருப்பாங்க. அவன் பூரா பேரும் உப்புமா தலைவராக இருப்பான். அவனோட தேவைக்கு அவனால் முடிஞ்சது என்னன்னா சமுதாயத்துக்கு கெடுதல் பண்ணுறது. அந்த கெடுதலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு அடுத்த ஒரு தனிப்பேரின அரசியல் பேசி சர்வைவ் ஆகிறதா இருந்தால் நம்ம அதிகாரத்துக்கு வந்தால் மட்டும்தான் அது. இந்த சிலை கான்செப்ட்ன்றதே நாம் நினச்ச மாதிரி வைக்கலாம்ல. போர்க்களத்தில் செத்துருக்கோம்டா, பிடிபட்டு செத்துருக்கோம்டா, சுதந்திரத்துக்காக செத்துறோம், நமக்கு தேவையான வாசகத்தில் எழுதி வைக்கலாம். அந்த ஜம்புத்து பிரகடனத்தை முழுசாக பொறிக்கலாம். எப்படி எழுதியிருக்காருன்னு வரவன் பூரா அவன் பார்க்குற மாதிரி. சென்னை ஏர்போர்ட்டுக்கு எதிர்த்தாப்பில் வைக்கலாம், மதுரை ஏர்போர்ட்டுக்கு எதிர்த்தாப்பில் வைக்கலாம், இடம் வாங்கி வைக்கலாம். இந்த மாதிரியான விஷயத்துக்கு தான் இனிமேல் முன்னெடுக்கணும்னு மருதுசன் நினச்சதுனால இந்த போய் பிச்சை எடுக்கிற வேலை வேணாம் அப்படின்னு நினச்சிட்டோம். இதுக்கு அடுத்து தேவைன்னு சொன்னால் இதில் வந்து வேறு நான் பார்த்த வரைக்கும் சமுதாய தலைவர்னு நீங்கள் ஓஞ்சு போனீங்க உட்காந்தா எந்திரிக்க முடியாத ஆட்கள் வந்து 99% சமுதாயத்துக்கு கெடுதல் பண்ணுறாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அகில உலக அகமுடையார்னு சொல்லிட்டு 30 பேரை கூட்டு போய் போடுறாங்க. அகில இந்திய மாநாடுன்னு சொல்லிட்டு ஒரு 300 பேரை கூட்டு வராங்க. அந்த 300 பேரும் வெளியிலேருந்து வர்றாங்க. எந்த இடத்துல மதர் பிளேஸ்லேருந்து வரணும் யாராக இருந்தாலுமே. அப்போ தான் அந்த வேல்யூவே கூடும். இதுவே இதை அரசாங்கம் வந்து சமுதாயத்துக்குள்ளே எல்லா சமுதாயத்துக்குள்ளேயும் அப்படிலாம் நீங்கள்லாம் தனியாக ஒரு அரசியல் பண்ணிடக்கூடாதுடா, தனியாக அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாதுடா, தனி பெரும்பான்மையாக தெரிஞ்சிடக்கூடாதுன்றக்காக சங்கங்களை சல்லியாக உடைக்கிறதுக்கு, அல்லது ஒரு மாவட்டத்துலேயும் ஒரு சங்கம் தனித்தனியாக அதாவது ஆல் அண்டர் ஒன் ரூஃப்னு இல்லாமல் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு சங்கமாக நீ செயல்படுறான்னு சொல்லி சமுதாயத்திலேருந்தே ஒருத்தனை ரெடி பண்ணி இந்த வேலையை பார்க்க விடும். இது வந்து எல்லா அரசாங்கமும் செய்யும். இப்போ 29 மாநிலம் சேர்ந்ததே இந்தியா. தனித்தனியாக நாங்கள் இருப்போம் சொன்னால் அது எப்படி இந்தியாவாகும்? அந்த மாதிரி அது மாதிரி இப்போ தமிழ்நாட்டுன்னு பார்த்தீங்கன்னா 38 மாவட்டம் சேர்ந்தாலும் தமிழ்நாடு. கன்னியாகுமரி மாவட்டம் தனி, திருவள்ளூர் மாவட்டம் தனி, விருதுநகர் மாவட்டம் தனி, நாங்களாம் தனித்தனின்னு சொன்னால் நம்ம வந்து சில்லறையாயிருவோம். அந்த சில்லறையாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி ஒரு மாநிலத்தை மிகப்பெரிய நிலப்பரப்பை வந்து மாநிலமாக உருவாக்குறாங்க. சங்கம்ன்றது வந்து ஒரு பேரில் செயல்படாமல் இருக்கிறதுக்கு அழகாக காய் நகர்த்தி பணம் கொடுத்து மாற்று சமூகத்திலிருந்தோ அல்லது அரசாங்கத்திலிருந்தோ பணம் வாங்கிக்கிட்டு ப்ராப்பராக வேலை ஆகுறாங்க. இவை அனைத்தும் வந்து அதை உணர்வாளர்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம். இதில் வந்து ஆக்சுவலாக நம்மளை கம்பு சுத்துறையும் பூரா பேரும் பார்த்தீங்கன்னா பொய்யான ஒரு ஐடியில் வந்துட்டு அவன் நம்மளை பற்றி குறை சொல்லுவாங்க. எதிர்த்தாப்பில் இருக்கிற ஆட்களுக்கு, அதாவது தனிப்பெரும் சமூகம் நான் சொல்கிறேன், எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும். அப்படியா? ஆமாம்ல, நம்ம ஊரில் நம்ம தான் இவ்வளோ பேர் இருக்கோமே அப்படி. அதாவது நம்ம மட்டும் இருக்கிற ஒரு தமிழ்நாட்டில் 17,000
500 பஞ்சாயத்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 17,500 10,000 பஞ்சாயத்தில் வந்து நம்ம மட்டும் இருக்கோம். நம்ப முடியுதா உங்களுக்கு? அப்படி இருக்கக்கூடிய இதில் நம்மளை மாதிரி இருக்கிறது வன்னியர்கள் இருக்காங்க. வன்னியர்கள் இருக்கிறது கூட செலக்டிவான மாவட்டங்களில் தான் இருக்காங்க, எல்லா மாவட்டத்திலும் இல்லை. நாடார்ஸ் இருக்காங்க, செலக்டிவான மாவட்டத்தில் தான் இருக்காங்க, மற்ற இடத்துல இல்லை. தமிழ்நாடு பூரா இருக்கிறது அவமுடையன்னு எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமுமே இந்த உப்புமா தலைவர்கள்னால அரசாங்கத்துக்கிட்ட போய் சேர வேண்டிய தகவல் வந்து அவங்க எண்ணிக்கையில் ரொம்ப கம்மிப்பா அப்படின்னா அவங்க இப்போ அரசாங்கம் என்ன நினைக்கினா கல்லர் மரவர முக்குளத்தோரே ரொம்ப கம்மிப்பா அப்படின்னு மத்திய அரசாங்கம் நினைக்குதான். இதை என்கிட்ட ஒரு தகவலாக ஒருத்தர் சொன்னார். இதெல்லாம் எப்படி போய் அரசாங்கத்தில் ரீச் பண்ணுறது? அதை ரீச் பண்ணால் மட்டும்தான் நம்ம நினைக்கிறது அனைத்துமே சாத்தியமாகும். நான் மருது சேனையினுடைய போராட்டம் அதிகாரத்தை நோக்கி நமக்கு தேவையான விஷயத்தை நம்மளே செஞ்சுக்கிறணும் அப்படின்றத நினச்சி தான் நிறைய வேலைகள் பார்க்குறோம். இதுக்கு அடுத்து ஃபர்தர் என்ன அப்டேட்ஸ் இந்த சிலை விஷயத்துக்குன்றது அண்ணன் புல்லட் சுரேசன் கூட கலந்து பேசிட்டு, அவர் ஏசிஎஸ் ஐயாவோட கலந்து பேசிவிட்டு அடுத்த வீடியோவில் அதை சொல்கிறேன். நன்றி.